கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. 1 கொரிந்தியர் 15:10. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகம் தேவனுக்காய் பிரயாசப்பட்டவர். ஆசிய கண்டத்தையே அசைத்தவர். அதிகமான நிருபங்களை ஆவியின் வெளிப்பாட்டினால் எழுதியவர். அநேக உபத்திரவங்களை சகித்த அப்போஸ்தலன். பலவீன பாத்திரம் என்று இன்னும் ஏராள பவுலை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த பவுல் நான் தேவனுக்காக அதிகம் பிரயாசப்பட வைத்தது தேவன் கொடுத்த கிருபையே என்று கிருபையை மேன்மைப்படுத்துகிறதே பார்க்கிறோம். அதிகமான கிருபையும் தேவன் பவுலுக்கு கொடுத்தார். அந்த கிருபையினாலேயே அதிகம் பிரயாசப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபை மிக அவசியம். கிருபை என்பது தகுதியில்லாத நபருக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி, ஈவுதான் கிருபை. நம்முடைய வாழ்க்கையில், ஊழியத்திலும் வேலையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கிருபை சார்ந்து கொள்வோம். நம்மால் செய்ய முடியாததையும் நம்முடைய பலவீனத்திலும் கிருபை இருந்தால் நாமும் பிரயாசப்பட முடியும். தாவீது கிருபையை நம்பியிருந்து கிருபை பெற்றதால் தாழ்வின் நிலையிலிருந்து ராஜாவாக உயர்த்தினார். யோசேப்பு கிருபை பெற்றதால் ஆடுமேத்த யோசேப்பு எகிப்திலே பிரதம மந்திரியாய் தேவன் உயர்த்தினார். உங்கள் பலனால் செய்ய முடியாததை தேவ கிருபை நம்மை செய்ய வைக்கும். கிருபை பெற்று அதிகமாய் பிரயாசப்படுவோம். காலைதோறும் அவர் கிருபை புதிதாய் இருக்கிறது. அனைத்தினமும் கிருபையை பெற்று அதிகம் பிரயாசப்படுவோம். இன்றைக்கும் உங்கள் வேலையில், உங்கள் பலவீனத்தில், உங்கள் இயலாமையில் கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களால் பலவீனத்திலும் உங்கள் இயலாமையிலும் உங்களால் செய்ய முடியாததையும் தேவ கிருபையினால் செய்து முடிப்பீர்கள். அவர் கிருபை ஜீவனை பார்க்கிலும் பெரியது. ஒன்றுமே இல்லை என்றாலும் தேவ கிருபை போதும், நீங்கள் ஜெயிப்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, பவுலுக்கு அதிகம் கிருபை கொடுத்து அதிகம் பிரயாசப்பட வைத்தது போல எங்களுக்கும் உங்க கிருபை தாரும். உங்க கிருபையை சார்ந்து கொள்கிறேன். எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் என்னால் முடியாததை கிருபையினால் செய்து முடிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.